இப்போ பார்க்க போகிறது ஃபோர்த்து சம். இங்கே பாருங்கள், இதில் அவங்க வியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, டபிள்யூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, சம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னது 1/u = 1/v + 1/wன்னு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா யூவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின் கிவன். ஸோ இது யூ கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். இந்த கண்டிஷனில் எடுத்து நம்ம அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான். 1/u = வியோட வேல்யூ, டபிள்யூவோட வேல்யூ நம்ம அங்கே கொடுத்துருக்கிறத எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சரி, சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தனியாக ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டுக்கு போடணும், இது தனியாக போடணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியும் போடுவாங்க. பட் அது உங்கள் ஸ்டைல். இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நான் இதில் போடுறேன். ஸோ என்ன பண்ணேன், ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டுக்குன்னா மேலேயும் கீழே காஞ்சிகேட், இங்கேயும் என்ன பண்ணேன், நான் காஞ்சிகேட்டால் மல்டிபிள் பண்ணிட்டேன். காஞ்சிகேட்னா என்ன இருக்குது, டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அது ஆப்போசிட் சைனால் மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதாக. 3 - 4i 3 + 4i. ஸோ கீழே வந்து 3 - 4 இருக்கிறதுனால 3² + 4² போட்டால் போதும். இங்கே 1 இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, அதை மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, 4² + 3² போட்டால் போதும். மேலே வந்து 1ஆல் மல்டிபிள் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கீழே 25 ஆயிரும். மேலே இருக்கிற நியூமரேட்டர் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 3 + 4 என்னது 7, இந்த 2 சிம்பிளிஃபை பண்ண என்னது 1i, அவ்வளோதான். ஸோ 7 + i / 25. இதுதான் 1/u ஓட வேல்யூ. பட் வி நீட் என்னது, யூவோட வேல்யூ. ஓகேவா? ஸோ பாருங்கள், ஆமாம், இதை அடுத்த ஸ்லைடில் போட்டிருக்கேன். பாருங்கள். ஸோ டேக் ரெசிப்ரோக்கல் எடுத்தால் யூவோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ அப்போ யூ வந்து என்னது, ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 25/7 + i கிடைக்கும். பட் இது ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டில் எழுதணும்னா மேலேயும் கீழே இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதோட காஞ்சிகேட் மேலே கீழே மல்டிபிள் பண்ணால் முடிஞ்சு. ஸோ மேலே வந்து 25 மல்டிபிள் பண்ணணும் அவசியம் இல்லை, கீழே மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ கீழே 7 + i 7 - iன்னு இருக்குது. ஸோ 7² + 1² என்னது 49 + 1 என்னது 50. நம்ம எப்படி கரெக்டாக போடுறோன்னா, இது ஆக்சுவலாக a² - b². அங்கே i இருக்கிறதுனால -× +i நம்ம கண்ணை மூடிட்டு 15 போடலாம். ஸோ 15 போட்டால் இது அடித்தா 2 டைம்ஸ். அப்போது 7 - i/2 அப்படிங்கிறது தான் யூவோட வேல்யூ. ஓகேவா? கிளியர்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்கள் வந்து இல்லை இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம். பட் எனக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருக்கு, ஸோ நான் இதை போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் போடணும்னு இல்லை, ஆன்சர் கரெக்டாக வந்தால் போதும், ப்ராப்பரான மெத்தடில் போட்டு. ஓகேவா? ஸோ தேங்க்யூ.